வணக்கம் ஆன்மீக அன்புறவுகளே. மயான காளி மந்திராலயத்திலிருந்து பால்முடி சித்தன். வருகிற 1/4/2026 அன்று பௌர்ணமி காலைல 7 மணிக்கு பௌர்ணமி ஆரம்பிக்குது. மறுநாள் காலையில் வரலாம் பௌர்ணமி. இந்த பௌர்ணமி நன்னாளிலே மக்களுக்கு எந்த விதமான உதவி செய்யலாம் என்பதை தீர்மானித்து அம்பாளிடம் வாக்கு கேட்டு என் தாயாக இருக்கக்கூடிய மயான காளி இடத்திலே முற்றுக உத்தரவு கேட்டு அதன் அடிப்படையிலே மாந்திரிகம் செய்யவும், அருள்வாக்கு சொல்லவும், அருள்வாக்கு மூலமாக பரிகாரங்கள் செய்யவும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த நேரடியாக தீட்சை என்று குருமார்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தீட்சை பெறுவதற்காக படையெடுத்து செல்லக்கூடிய சாமியார்களுக்கு, சிஷ்யமார்களுக்கு சொல்லிக் கொள்வது என்னவென்றால், அனைத்து விதமான அசகர்ம பிரயோகத்தில் ஓரளவாவது தெரிந்திருக்க வேண்டும். அதை தெரிந்து கொண்டு தான் தீட்சை வாங்க வேண்டும். அப்பொழுதுதான் அது முழுமை பெறும். அதன் அடிப்படையிலே வருகிற 1/4/2026 அன்று பௌர்ணமி நன்னாளிலே ஒரு சாமியாடி, ஒரு அருள்வாக்கு சொல்லக்கூடியவர், ஒரு பரிகாரம் செய்யக்கூடியவர், ஒரு மாந்திரிகர் முறைப்படியான ஒரு நாள் பயிற்சியிலேயே அனைத்தும் கற்றுத்தரப்படும். அதற்கு பிற்பாடு 8 64 கலைகளாக இருக்கக்கூடிய அஷ்ட கர்மங்களாக இருக்கக்கூடிய கர்மங்களை தெளிவாக புரியும்படி வழங்குவேன். தற்பொழுது ஒரே நாளிலே இறைவனை தொழுதல், தியானமிருத்தல். ஒருவர் வந்திருக்கிறார், நோயாளியோ அல்லது உடல்நல பாதிப்போ அல்லது வேறு ஏதாவது துஷ்ட சக்திகளினுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய பாதிப்பில் இருக்கக்கூடிய நபருக்கு வேப்பிலை அடிப்பது எப்படி, முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். இந்த வேப்பிலை அடிப்பது, எலுமிச்சங்கனி சுற்றி உடைப்பது, பூசணிக்காய் தேங்காய் உடைப்பது, இது எல்லாருக்கும் தெரியாது. ஆரம்ப நிலையில் யாருமே, நிறைய பேருக்கு தெரியாமல் எத்தனையோ பிள்ளைங்க தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்கள எல்லாம் முழுமை பெற வைக்க வேண்டியது தான் இந்த பால்முடி சித்தனாகிய என்னுடைய அவதாரம். அப்போது வேப்பிலை அடிப்பதிலிருந்து அனைத்து விதமான தாந்திரிக முறைகளையும் கற்றுத்தரப்படும். குறி சொல்வதற்கான சூட்சும முறையும், ஜன விஷயத்திற்கான முறைகளையும், தெய்வ ஆகர்ஷண முறைகளையும் பயிற்றுவிக்கப்படும். அது மட்டுமா, வசியம், மோகனம், ஆகர்ஷணம், வித்வேஷனம், ஸ்தம்பனம், இப்படி இருக்கக்கூடிய அஷ்ட என்று சொல்லக்கூடிய 8 விதமான கர்மத்தினுடைய எந்திரங்கள், மந்திரங்கள், ரகசிய சூட்சும முறைகள் பயிற்றுவிக்கப்படும். யாகத்தில் உட்கார வைத்து யாகத்தில் அமர வைக்கக்கூடிய முறைகளையும், எதற்கெல்லாம் யாகத்தில் பயன்படுத்த முடியும் என்பதை பயிற்றுவிக்கப்படும். கலசம் கட்டும் முறை, அஷ்டபந்தனம் போடும் முறை, பேய் பிசாசு ஓட்டும் முறை, பில்லி சூனிய மாந்திரிகம் வைக்கும் முறை, எடுக்கும் முறை, நிர்மூலமாக்கும் முறை, மயானத்திலே செய்யக்கூடிய தாந்திரிக முறைகள், மாந்திரிக முறைகள், மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் மூலம் செய்யக்கூடிய மாந்திரிக முறைகள், மாரணம் உட்பட இப்படி அனைத்து விதமான முறைகளையும் ஒரு நாளிலே கற்றுக் கொடுத்து ஒரு 20 நாள் அல்லது ஒரு மண்டலத்திற்கு உள்ளாக அவர்கள் நான் சொன்ன அனைத்து கர்மங்களையும் அவர்களாகவே செய்ய வேண்டும். அதற்கான வழிமுறைகளை தொகுத்து வழங்கி
அவர்களை, என்னை நம்பி வருகிற சிஷ்யமார்களை பிரபலப்படுத்தி ஜனவசியம் உண்டாக்கி அவனுடைய கஷ்டம் தேர்ந்து அவனால் மற்ற மக்களுடைய கஷ்டத்தை தீர்க்கும் அளவிற்கு ஒரு நல்ல குருவாக, நல்ல ஆன்மீகவாதியாக, நல்ல ஒரு அருள்வாக்கு சொல்லக்கூடிய உபாசகராக, ஒரு தெய்வ காளியினுடைய உபாசகராக, அல்லது அனைத்து தெய்வ தேவாதைகளையும் நின்று அழைத்து பேசக்கூடிய வல்லமையையும், துஷ்ட சக்திகளை விளக்கக்கூடிய வல்லமைகளையும் நான் என்னை நம்பி வருகிற மாணவர்களுக்கு அளிக்க இருக்கிறேன். ஆகவே இந்த 1/4/2026 அமாவாசை பௌர்ணமி, முழு பௌர்ணமி நாளை பயன்படுத்தி இதற்காக தேடி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள், ஆண் பெண் யாராக இருந்தாலும் முன்பதிவு செய்து பயன்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஆகவே மாணவர்களே, சிஷ்யமார்களே, யார் வேணாலும் இந்த கலையை கற்றுக்கலாம். இன்னார் தான் கற்றுக்கணும், இன்னாருக்கு தான் அது புத்தி அப்படிலாம் இல்லை. இந்த ஆன்மீகத்திலே தெய்வங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள், அதிலும் குறிப்பாக அந்த ராகு கேது அம்சமுடையவர்கள், இப்படி ஒரு சில பேரெல்லாம் குறிப்பிட்டு சொல்லலாம். முழு மாந்திரிகராக அல்லாவிட்டாலும் கூட ஒரு அருள்வாக்கு பரிகாரம் செய்யக்கூடிய, தாந்திரிகம் செய்யக்கூடிய அளவிற்காவது கற்றுத்தரும்படியாய் அனைவருக்கும் அந்த வல்லமை உண்டு. ஒரு மனிதனிடத்திலே ஆண் பெண் இரு பாலுணர்வு உண்டு. இரண்டு இருவேறு சக்திகள் உண்டு. இந்த பிரபஞ்சத்தை வசீகரப்படுத்தக்கூடிய, இந்த பிரபஞ்சத்தோடு கலந்து உரையாடக்கூடிய தன்மைகள் ஒரு மனிதனிடத்திலே இருக்கிறது. யாருக்கும் எந்த கலையும் இல்லாமல் போகாது. அனைத்து கலைகளும் மனிதனாய் பிறந்த அவனிடத்திலே அனைத்து விதமான கெட்ட நல்ல அனைத்து குணங்களும் உண்டு. அதை பகுத்தறிந்து அறிந்து பிரித்து அந்த வழியை பயணிக்கக்கூடியவன் குருமார். அந்த வகையிலே அனைவராலும் இது முடியும் என்று நான் உங்களுக்கு சொல்லி வருகிற அந்த பௌர்ணமி நாளை பயன்படுத்த விரும்புகிறேன். ஆகவே அருளாடிகள், மருளாடிகள், மாந்திரிகர்கள், தாந்திரிகர்கள், மாந்திரிகம் கற்றுக்க முனைப்படுவோர் என்னை தொடர்பு கொள்ள வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தர்மயுத்தம் சேனலையும் இந்த மயான காளி மந்திராலயம் சேனலை தொடர்ந்து பாருங்கள். மற்ற மாணவர்களுக்கு பகிர்ந்தளிகள். வாழ்க வளமுடன். யாரையும் நம்பி எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய வாழ்க்கைகளை விரயப்படுத்திக் கொள்ளாதீர்கள். உடனடியாக உங்களுடைய ஆயுளையும் நல்ல நாட்களையும் பயன்படுத்தி நீங்கள் ஒரு நல்ல ஒரு மாந்திரிகராக அழைக்கிறேன். வாழ்க வளமுடன். சிவாய நமः.